அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இன் சர்ச் ஆஃப் காட்ஸ் எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் நம்ம ஹீரோவை ஒரு ஐலாண்டுக்கு அமுச்சு விட்ருப்பாங்களா, அவன் இங்கே வந்த நேரமாக பார்த்து மிராஜ் சிட்டி எல்லாருமே அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அவங்க திரும்ப வரலாம் அப்படின்னு கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா ஒரு டிராகன் அவங்கள அட்டாக் பண்ணியிருக்கோம். கொண்டு போய் பாறையிலே சொருகிருப்பாங்களா, ஆனால் அந்த டிராகன் இவங்கள விடுற மாதிரி தெரிலங்க, பின்னாடியே வந்துகிட்டு இருக்கு. டேய் பின்னாடி ஏறா வண்டியை, பின்னாடி ஏறான்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க. அந்த டிராகன் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகி போய் அது பாறையில் முட்டிக்குது. ஆக்சுவலாக போட்டு மாதிரி எதையோ வச்சிருக்காங்க பாருங்க. இது சப்மரைன் மாதிரி தண்ணிக்குள்ளேயும் போகுது, தண்ணியிலேருந்து வெளியில் வந்து பறக்கவும் போல தெரியுது. அந்த டிராகன் பின்னாடியே வருது பாருங்க, அங்கே இருக்க பாறைக்கு நடுவில் மாட்டிக்குதுங்க. ஆனாலும் இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, இதை இப்படியே விட்டால் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கோம், விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளியில் வந்து டிராகன் கூட சண்டை போடலாம் அப்படின்னு பார்க்குறானுங்க. நம்ம ஹீரோ தான் ஃபஸ்ட்டு போய் அட்டாக் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, இருந்தாலும் தனியாலாம் அவனால் எதுவுமே பண்ண முடியலைங்க. இப்போ இவனுமே கூட சேர்ந்து வந்து ஹெல்ப் பண்ணும்போது அந்த ஒரு டிராகனை அந்த இடத்துல டிஃபீட் பண்ணிட்டாங்க. இவங்க அங்கேருந்து கிளம்பி மிராஜ் சிட்டியை நோக்கி வர ஆரம்பிக்கிறாங்கப்பா. இந்த பக்கம் இந்த யங் மாஸ்டர் ஒருத்தன் இருக்கான், அதாவது அந்த வாட்டர் ட்ரைபோட யங் மாஸ்டர். அவனுக்கு ஆக்சுவலாக ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. என்னன்னா, வெளியில் நில்லு, எவனா உள்ளுக்குள்ளேருந்து தப்பிச்சு வருவான் அவனை முடிச்சு விட்ரு அப்படின்னு சொல்லிட்டு வெளில நிற்க வச்சுருக்காங்க. ஆனால் சார் அங்கே நிற்காம வேற எங்கேயோ போய்கிட்டு இருக்காரு. என்னடா அப்படின்னு கேட்டால், இங்கேருந்து என்ன பிரயோஜனம், நமக்கு எந்த கிரெடிட்டும் கிடைக்காது. அந்த டிவைன் எம்பரருடைய ஆண்வாய் ஒருத்தன் இருக்கான்ல, அதாவது யார், நம்ம ஹீரோ சொல்கிறான், அவனை பிடிச்சி கொண்டு வந்தா எங்கள் அப்பா பாராட்டுறது மட்டும் இல்லாமல் ரிவார்டு கொடுப்பாரு அப்படின்னோடனே சரி வாங்கடா போகலான்னு கிளம்புறாங்க. ஆனால் இவனுங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அங்கே வந்து நிற்கிறான். இவன் பார்க்குறான், என்னடா அவன் சாவை நோக்கி அவனே வந்திருக்கானேன்னு சொல்லிட்டு சண்டை போட ரெடி ஆகிறான்ப்பா. இப்போது நம்ம ஹீரோ கூட இவன் இருக்கான்ல, மிராஜ் சிட்டியோட யங் மாஸ்டர், அவன் நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறான், அந்த பொண்ணை கூப்பிட்டு நீ போ, இவங்களை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். ஆனால் நம்ம ஹீரோ என்னமோ யோசிச்சுட்டு, இல்லை நீ இவளை கூப்பிட்டு போ, ஆக்சுவலாக அவன் வந்திருக்கான்ல, அவன் எனக்காக தான் வந்திருக்கான், ஸோ நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். இப்போ நம்ம ஹீரோ அவன்கிட்ட கேட்குறான், ஏண்டா போன வாட்டி தோற்று போய் உனக்கு அறிவு வரல அப்படிங்கிறாங்க. அவன் என்ன சொல்கிறான், தம்பி நீ போன வாட்டி ஜெயிச்சதுக்கு காரணம் உனக்கு யாரோ உதவி செஞ்சாங்க சரியா, இந்த வாட்டி உன்னை என்ன பண்ணுறான் பாடுறான்னு சொல்லிட்டு சண்டை போகிறதுக்கு வரான் அவன். ஆக்சுவலாக போன வாட்டி யாரோ நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணாங்க தான் கரெக்டு, ஆனால் நம்ம ஹீரோ அப்போ இருந்த மாதிரி இல்லைல்ல, அவன் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிருக்கான். அது இவனுக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. என்னடா நீ அதுக்குள்ளே இம்ப்ரூவ் ஆகிட்ட, ஆனால் அதுவும் நல்லதுக்கு தான், ஒரு சொங்கி கூட சண்டை போட்டா எப்படின்னு சொல்லிட்டு சார் பயங்கரமாக அடிப்பாரான். ஆனால் அவன் அடிக்கிற அடி ஒன்றும் நம்ம ஹீரோ மேலே படுற மாதிரி தெரியலையே. ஆக்சுவலாக அவன் என்ன பண்ணுறான், போன முறை யூஸ் பண்ண அதே டெக்னிக்ங்க, ஒரு லைட்னிங் சர்பண்ட், அது இவனை துரத்திக்கிட்டு போகுதுங்க. நம்ம ஹீரோவுமே இங்கே அங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கான். அவன் என்ன பண்ணுறான், அன்வாய் சொல்லி கொடுத்தாருல, அந்த டைடல் ஆட்டை பயன்படுத்துகிறாங்க. எது அன்வாயோட டைடல் ஆட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு பயங்கர அதிர்ச்சி. அதை யூஸ் பண்ணி அடித்ததில்ல, சார் டோட்டல் டிஃபீட்டு. நம்ம ஹீரோ அவனை தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு பயங்கர வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க மிராஜ் சிட்டிக்குள்ளே, எல்லா இடமும் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் போகிற வழியில் வேற யாரோ குறுக்குறாங்க. யாரான்னு பார்த்தா ஒரு ஜென்ரல் ஒருத்தன் தான்ல, ஒரு சொட்ட தலையன், அவன் தான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோ மிரட்டுறான், இந்த பேர் பக்கத்தில் வந்தேன்னு வச்சுக்கோ இவனை கொன்றுவேன் அப்படிங்கிறான். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், இங்கே பேர் ஒழுங்காக அவனை உயிரோட விட்டுட்டேன்னா உன்னுடைய பணத்தையாவது மூசா விட்டு போகிறேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ பார்க்குறான், எப்படியோ சாக போகிறோன்னு தெரிஞ்சு போச்சு, அப்போது இவனை சேர்த்து சாகடிக்க வேண்டியதான்றாங்க. ஆனால் ஆப்போனட் இவனுக்கு ஆப்ஷனே கொடுக்கல, அவன் பாட்டுக்கு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவங்ககிட்ட ஐஸ் பவர் இருக்குது போல தெரியுது, நம்ம ஹீரோவை மொத்தமாக பிடிச்சிட்டாங்க. அதான் அவன் சொல்கிறான், தம்பி நீ எதுக்கு தேவையில்லாமல் இப்படி பண்ணுறேன்னு தெரில, நாங்கள் மொத்தமாக மிராஜ் சிட்டியை சுற்று போட்டோம், நீ சொல்கிறியா ஹீரோன்னு, அவங்க யாருமே ஒத்துமையாக இல்லைன்றான். நம்ம ஹீரோக்கு அதிர்ச்சி, என்னையா சொல்கிற அப்படின்னு கேட்டால், எப்பா நல்லா சுற்றி பாரு, இந்த இடத்த வந்து பார்த்தோன்னா இரும்பு கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளோ ஈஸியாக இந்த இடத்த நாங்கள் பிடிச்சிட்டோம் அப்படின்னா உங்கள் ஹீரோலேருந்து யாரோ ஒருத்தர் எங்கள் பக்கம் வந்திருக்காங்கன்னு தானே அர்த்தம். இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கு சரியான கோவங்க. ஆக்சுவலாக இவனால் வந்து 5 எலிமெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும்ல, அது அவனுக்கு தெரியாது. அவன் அங்கே இருக்க ஃபயரை கண்ட்ரோல் பண்ணி கடைசியாக அந்த ஐஸ் எல்லாம் உடச்சிக்கிட்டு அங்கேருந்து பயங்கர வேகமாக போயிட்டான். இவனே பார்க்குறான், என்னடா இவன் எப்படா இவ்வளோ ஸ்ட்ராங் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். இப்போது இந்த செயின்ட்டை காட்டுறாங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கடா நம்ம போட் அப்படின்னு கேட்குறா. ஆக்சுவலாக இந்த மிராஜ் சிட்டிலேருந்து யாரும் தப்பிச்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போட் எல்லாத்தையும் ரொம்ப தூரத்தில் பார்க் பண்ணி வச்சுருக்காங்களாம். என்ன பண்ணுறது இவங்களன்னு சொல்லிட்டு, சரிடா இங்கே போட் இருக்குமே மிராஜ் சிட்டி, அந்த போட்லாம் எங்கடா அப்படின்னு கேட்டால், இல்லை அதெல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம் அப்படிங்கிறானுங்க. இதனடா வம்பா போச்சே, சரி நான் உள்ளுக்குள்ளே என்ன சண்டை நடக்குதுன்னு போய் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் அலோவ் பண்ண மாட்டானுங்க. போடா சரிதான்னு சொல்லிட்டு அவ பாட்டு கிளம்பி போயிடுவாளா உள்ள. இன்னொரு சைடில் வாட்டர் ட்ரை பார்த்தீங்கன்னா சிட்டி மேன்ஷனை சுற்று போட்டானுங்க, எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. அதான் பேச ஆரம்பிக்கிறான். இவன் என்ன சொல்கிறான், எப்பா இவ்வளோ காலம் நீ நல்லவனாக தான் இருந்த, நீ வந்து எல்லாரையுமே பிரதர்ஸாக தான் மதிச்ச, ஒத்துக்கிறேன். ஆனால் இப்போ பாரு நிலமை அப்படியே தலைகீழாக மாறி இருக்கு, எதுக்குப்பா தேவையில்லாமல் வம்பு பண்ணிக்கிட்டு, ஆல்ரெடி நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, இன்னும் எவ்வளோ பேர் சாகடிக்க போகிற அப்படின்னு கேட்குறான். அந்த மனுஷன் என்ன சொல்கிறாரு, எப்பா இதை வேற யாராவது சொல்லியிருந்தா பரவாயில்ல நான் கேட்டிருப்பேன், ஆனால் நீ ஆயிரக்கணக்கான மக்களை கொன்னுட்டு இப்போ வந்து இந்த மாதிரி பேசுறியே, உன் வார்த்தையை நான் எப்படா கேட்குறது அப்படிங்கிறாருங்க. நியாயம் தானே. கரெக்டாக அந்த சமயத்தில் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுவான். நான் வந்துட்டு என்ன சொல்கிறான், நமக்குள்ளே ஒரு துரோகி இருக்கான் அப்படிங்கிறான். இவங்க ரியாக்ட் கூட பண்ணி முடிக்கல, அதுக்குள்ளே ஒருத்தன் குத்திடுவானா கத்தியை எடுத்து.
இவங்க எல்லாருக்குமே பயங்கரமான அதிர்ச்சிங்க. யாருமே இத எதிர்பார்க்கல. இந்த பையன் வேகமா ஓடுறான் அவங்க அப்பாவ காப்பாத்தலான்னு. ஆனா அவன் கழுத்துல கத்திய வச்சுட்டான். அதான் அவன் கேட்குறான், "டேய் நீ தான் எல்லாத்துக்கும் காரணமா? துரோகம் பண்ணது நீ தானா? இவங்களெல்லாம் நீ தான் உள்ளுக்குள்ள விட்டியா?" அப்படிங்கிறான். அந்த மனுஷனும் கேட்குறாரு, "உன்ன நான் நல்லா தானே நடத்துனேன். உனக்கு நான் எந்த துரோகமும் பண்ணலையே" அப்படிங்கிறாருங்க. அவன் என்ன சொல்றான், "இங்க பாரு, நமக்கு ரொம்ப வருஷம் பழக்கம் இருக்குதான், இல்லன்னு சொல்லல. ஆனா எனக்கு தேவையானது உன்னால குடுக்க முடியாதே" அப்படிங்கிறான். இந்த மனுஷன் என்ன சொல்றான், "டேய் இன்னுமா புரியல அவனுக்கு என்ன தேவைன்னு? அவனுக்கு உன்னோட பதவி தான்டா தேவை" அப்படிங்கிறாங்க. இந்த வாட்டர் ட்ரைப் எல்லாருமே அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோ குறுக்க வந்துருவானா. வந்துட்டு என்ன சொல்றான், "இங்க பாரு, இவன் வந்து என் கையில இருக்கான். எவனா ஒரு அடி எடுத்து வச்சிங்க இவன் கழுத்தை உடச்சு போட்டுருவான்" அப்படிங்கிறாங்க. இப்போ அவனுங்களாம் பார்த்து கொஞ்சம் தயங்குறானுங்க. ஏன்னா யங் மாஸ்டர் இல்லையா. அதே சமயத்தில் அந்த ஜென்ரலும் வந்துட்டான். அவன் வந்து என்ன சொல்றான், "இந்த மாதிரி நான் மன்னிச்சுக்கோங்க, என்னால் யங் மாஸ்டர் ரெஸ்கியூ பண்ண முடியல, எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க" அப்படிங்கிறாங்க. இந்த ஆள் பார்க்குறான். பார்த்துட்டு என்ன சொல்கிறான், "முதல்ல ஏஞ்சிக்கோடா" அப்படிங்கிறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ பார்த்து, "இங்கே பாருப்பா, நீ ரொம்ப பிரேவ் தான், ஒத்துக்கிறேன். உனக்கு தைரியம் அதிகம் தான். அந்த காரணத்துக்காக தான் என் சிஸ்டருக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு" அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், "இங்கே பாரு, உன் படைகள் எல்லாத்தையும் திரும்ப கூட்டி இங்கேருந்து போயிடு. இல்லை உன் பையன் உயிரை நான் எடுத்துருவேன்" அப்படிங்கிறாங்க. அவன் அதெல்லாம் மதிச்ச மாதிரி தெரில. அவன் என்ன சொல்கிறான், "திரும்பலாம் போக முடியாதுங்கிறான்." அதாவது அவன் என்ன சொல்கிறான்னா, "நீ என் பையனை பிடிச்சிட்டு வந்திருக்க அப்படின்னா என் பையனுக்கு திறமை பத்தலைன்னு அர்த்தம். அப்போ உன் கையால் அவன் சாகிறதா செத்துட்டு போட்டோம். அட்லீஸ்ட் அவனோட உயிர் வாட்டர் ட்ரைப்புக்காக போகட்டும்" அப்படிங்கிறாங்க. அந்த பையனுக்கு அதிர்ச்சியில் வார்த்தையே வரலன்னா பார்த்துக்கோங்களேன். நம்ம ஹீரோ பார்க்குறான், "சூப்பர்யா நீ, சரியான ஆளு. உன்னோட வாட்டர் ட்ரைப்புக்காக உன் பையன் உயிரையே சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடி ஆயிட்டல நீ. இது பத்தாததுக்கு உன் கூட இருக்க சோல்ஜர்ஸ் அவங்க உயிரையும் நீ சாக்ரிஃபைஸ் பண்ணுற. எவனை பற்றியாவது கொஞ்சமாவது யோசிச்சியா? எவனோ ஒருத்தனுக்காக வார ஆரம்பிச்ச. ரெக்லெஸ்ஸாக வந்து எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க. எதுக்காக? நான் காடு மலைன்னு எல்லா இடத்துலையுமே சுற்றி தெரிஞ்சிருக்கேன்டா. ஆனால் உன்ன மாதிரி ஒரு கேவலமானவனை பார்த்ததே இல்லை" அப்படிங்கிறாங்க நம்ம ஹீரோ. பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஜென்ரல் திடீர்னு அட்டாக் பண்ணுவானா. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், அவன் பையனை தூக்கி அட்டாக் முன்னாடி நிறுத்திட்டான். ஆனால் அதுக்கப்புறம் சண்டை கண்டினியூ ஆகலை. இவன் என்ன சொல்கிறான், "இங்கே பாரு, நான் சொன்னா கேளு. ஒழுங்கு மரியாதையாக சரணடைஞ்சிருங்க. நான் வந்து உங்களுக்காக பேசுகிறேன். உன்னுடைய தப்பு எல்லாத்தையும் மன்னிச்சு உனக்காக ஒரு நல்ல பதவியை வாங்கி தரேன்" அப்படிங்கிறாங்க. ஆனால் நம்மால் என்ன சொல்கிறாரு, "எது பதவி வாங்கி தரியா? இங்கே பாரு, வாட்டர் ட்ரைப் என்னைக்கு கெட்டதெல்லாம் நிறுத்திட்டு நல்ல வழிக்கு மாறி இந்த வாரெல்லாம் நிறுத்துறீங்களோ அன்றைக்கி நீ கூப்பிட வேணாம், நானாகவே வந்துடுவேன்" அப்படிங்கிறாருங்க. அவன் பார்க்குறான், அப்போ எனக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, உன்னை நான் பாடியாக தான்டா கொண்டு போனோம் அப்படிங்கிறான். அந்த சமயத்தில் நம்ம ஹீரோ ஏதோ பேசணுன்னு வர அவன் செம்ம காண்டாயிட்டாங்க. போட்டு நம்ம ஹீரோக்கு பயங்கரமான ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் என்ன சொல்கிறான், "தம்மா துண்டு பையன் நீ எல்லாம் பேசுறியா" அப்படிங்கிறான். இப்போ இவர் கேட்குறாரு, "டேய் நீ எவ்வளோ பெரிய ஆள், நீ வந்து சின்ன பையனை போய் புள்ளி பண்ணுறியே, வெக்கமா இல்லையா" அப்படிங்கிறாரு. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், "இவனுக்கு மரியாதையே தெரில, நான் இவனுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க போகிறேன்" அப்படிங்கிறான். இவர் உடனே நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறாரு, "உன்னுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு போய் வை, மற்ற இடத்துல ஃபோக்கஸ் பண்ணாத" அப்படின்னோடனே அவனும் அதே மாதிரி பண்ணுறாங்க. அந்த அட்டாக்லேருந்து வெளியில் வந்துட்டான். வந்தவன், "உன் பையன் மேலே உனக்கே அக்கறை இல்லைல்ல, என்ன பண்ணுறான் பாடுறா" அப்படிங்கிறாங்க. இங்கே தான் இந்த எபிசோட் முடியுது. நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.